ஒரு வேளை நான் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்தது தான் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. எனக்கு எப்போவுமே அந்த சந்தோஷம் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் கூட இருக்கணுன்றதை நான் பிலீவ் பண்ணுற ஒருத்தன். உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது டு கோ பேக் இன் டைம் பிஃபோர் நோயிங் மீ, நீங்கள் போய் இப்போ இவ்வளோ நடந்திருக்கு. ஸோ இஃப் இதை மாற்றுறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருந்தா என்ன மாற்றிருப்பீங்க? எதை மாற்றிருப்பீங்க? எதுக்காக மாற்றிருப்பீங்க? இல்லைங்க, ஆங்கரிங்க்கு போட்டி அதிகமாயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இஃப் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி நான் அழகாக உங்கள் அப்பா அம்மா கிட்டே கொடுத்துருப்பேன். எந்த விதத்துலையும் உங்கள் லைஃப் நான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் வர்றதை நானே ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இவ்வளோ நாள் ஆகிட்டு இவ்வளோ ஒரு அட்வென்ச்சரஸான லைஃப்பை வாழ்கிறதுக்கு, இவ்வளோ ஒரு சுவாரஸ்யங்கள் கலந்த, இவ்வளோ பிரச்சனைகள் கலந்த, போராட்டங்கள் கலந்த, இன்னல்கள் கலந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னும் போது எனக்கு அது ஓகே. பட் இவ்வளோ அழகாக அற்புதமாக இருந்த உங்களோட 3 பேருக்கு உண்டான இந்த ஒரு உலகத்தில் என்னால் நிறைய பிரச்சனைகள் ஆயிருந்துச்சு. ஸோ ஒரு வேளை நான் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்தது தான் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. எனக்கு எப்போவுமே அந்த சந்தோஷம் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் கூட இருக்கணுன்றதை நான் பிலீவ் பண்ணுற ஒருத்தன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஐ வுட் ஹவ் let you be.